Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் LCM. LCM னா என்ன? Smallest common multiple which can be divisible by given numbers. அதாவது 8 16 இந்த ரெண்டு நம்பர் இருக்கு. 8க்கும் 16க்கும் இருக்கு காமன் மல்டிபிள் 16ன்ற நம்பர். ஓகே, இந்த 16ன்ற நம்பர் 8 டேபிள்லயும் வரும் 16 டேபிள்லயும் வரும். இந்த 16ன்ற நம்பர் 8ஐயும் டிவைட் பண்ணும் 16ஐயும் ரிமைண்டர் இல்லாம டிவைட் பண்ணும். இததான் நம்ம LCM னு சொல்றோம். LCM கண்டுபிடிக்க நம்மளுக்கு 4 மெத்தட் இருக்கு. இதுல 3 மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடா இருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தட் லிஸ்டிங் ஆஃப் மல்டிபிள்ஸ், செகண்ட் மெத்தட் ட்ரீ மெத்தட், தேர்ட் மெத்தட் எல் ஷேப் லாங் டிவிஷன் மெத்தட், ஃபோர்த் மெத்தட் தான் ரொம்ப ஈஸி ஷார்ட்கட்ஸ். அது நம்ம கடைசியா பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லிஸ்டிங் மெத்தட். லிஸ்டிங் மெத்தட் ரொம்ப ஈஸி. LCMல ஜஸ்ட் டேபிள்ஸ், அதாவது மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸோட ஆன்சர் எழுதுவீங்க, எதெல்லாம் காமனா இருக்குன்னு பார்ப்பீங்க, அதுல எது சின்னது அவ்வளவுதான், LCM முடிஞ்சிடும். ஓகே, இன்னைக்கு நான் 3 சம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ஈஸி, செகண்ட் சம் கொஞ்சம் பெரிய சம், தேர்ட் சம் 3 நம்பர் வராம எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 நம்பருக்கும் நம்ம LCM எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். இதுதான் நம்மளுக்கு பேசிக் LCM கண்டுபிடிக்கிற ஸ்டெப். இந்த ஸ்டெப் தெரிஞ்சாதான் உங்களுக்கு LCM ஓட கான்செப்ட் புரியும். ஓகே, ஸோ இப்போ சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, LCM ஆஃப் 3 and 2 இருக்கு. இதுக்கு நம்ம எப்படி LCM கண்டுபிடிப்போம்னா இட்ஸ் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 and 2 எழுதும். 2 டேபிள்ஸோட ஆன்சர் ஒரு 5 to 6 அது வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுக்குள்ளே காமனா இருந்தா ஓகே. இன்கேஸ் காமனா எந்த நம்பரும் வரலன்னா நீங்க அகைன் கொஞ்சம் 10 வரைக்கும் கூட கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ஸோட ஆன்சர் எழுதலாம். 3 டேபிள்ஸோட ஆன்சர் குயிக்கா சொல்லுங்க. 3 6 9 12 15 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நான் டாட் டாட் வச்சுக்கிறேன். அடுத்து 2 டேபிள். இப்போ 2 டேபிள்ஸோட ஆன்சர் சொல்லுங்க. 2 4 6 8 10. எனக்கு இதில் ஒரே ஒரு காமன் நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ நான் இன்னும் கூட ஒரு நம்பர் எழுதிக்கிறேன், 12. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இந்த நம்பர்ஸ் நம்ம எழுதிட்டோம். இப்போ காமனா என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க 6 ரெண்டுத்துலயும் காமனா இருக்கா? ஸோ சர்க்கிள் பண்ணி வச்சுப்போம். அடுத்து 12 அதுவும் ரெண்டுத்துலயும் காமனா வந்துடுச்சு. ஸோ காமனா இருக்க நம்பர் 6 12. இதுல LCMனா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட்னா இருக்கிறதுலே சின்னது. 6 12 இதுல இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது? 6. கரெக்டா? ஸோ ஆன்சர் நம்மளுக்கு 6. ரொம்ப ஈஸியா இருக்கா? ஜஸ்ட் லிஸ்டிங் பண்ண போறீங்க, அதாவது டேபிள்ஸோட ஆன்சர் ஃபாஸ்டா எழுத போறீங்க. அதில் எதெல்லாம் காமன் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அந்த காமன் நம்பர்ல இருக்கிறதுலே சின்ன நம்பர் தான் LCM. இது வந்து ரொம்ப ஈஸி, பட் இது டைம் கன்சியூமிங். நம்பர்ஸ் பெருசாக நீங்க டேபிள்ஸ் யோசிக்கணும். சம்ஸ் வந்து டைம் அதிகமா கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ சின்ன நம்பர்ஸா வந்துச்சுன்னா நீங்க இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த சம் பாருங்க, LCM ஆஃப் 16 and 20 கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் 16 டேபிளோட ஆன்சர் எழுத போறீங்க, அடுத்து 20 டேபிள்ஸோட ஆன்சர் எழுத போறீங்க. தென் அதுல எது காமனா இருக்கு பார்க்க போறீங்க. காமன் பார்த்ததுக்கு அப்புறம் காமன்ல எது லீஸ்ட்னு பார்க்க போறீங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ 16 டேபிளோட ஆன்சர் குயிக்கா எழுதிடலாம். 16 டேபிள் தெரியலன்னா நோ ப்ராப்ளம். 8 டேபிள்ஸ் தான் 16 டேபிள். 8 டேபிள்ஸ்ல ஈவன் நம்பர்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அதுதான் 16 டேபிளோட ஆன்சர். அது 8 2s ஆர் 8 4s ஆர் 8 6s ஆர் அதோட ஆன்சர் தான் 16 டேபிளோட ஆன்சரா இருக்கும். ஸோ நீங்க 8 டேபிள் தெரிஞ்சா 16 டேபிள் 5 வரைக்கும் ஈஸியா எழுதிட்டு போயிடலாம். இப்போ 16 டேபிள்ஸோட ஆன்சர் பாருங்க. 16 32 48 64 80. அடுத்து 20 டேபிள்ஸோட ஆன்சர் 20 40 60 80 100. இது நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்கேஸ் காமன் நம்பர் இல்லை நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த காமன் நம்பர் பாருங்க, காமன் நம்பர் 80. அவ்வளோதான், ஒரு நம்பர் வந்துடுச்சு. இது பெரிய நம்பர் கரெக்டா? ஸோ உங்களுக்கு காமன் நம்பர் வரணும்னா நீங்க ஆன்சர்ஸ் எழுதிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போதான் நிறைய காமன் நம்பர் வரும். நம்மளுக்கு ஒரு காமன் நம்பர் இருந்தாலே போதும். ஸோ நம்மளுக்கு அதுவே இனாஃப். ஸோ இதோட LCM ஓட ஆன்சர் 80. 16க்கும் 20யோட LCM 80. ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். 6 8 12, அதாவது 3 நம்பர் இருக்கு. 3 நம்பர் இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 6 டேபிள்ஸோட ஆன்சர் எழுதுங்க. 6 டேபிள்ஸோட ஆன்சர் 6 12 18 24 30. அதுக்கப்புறம் வேணும்னா கூட கண்டினியூ பண்ணிக்கலாம், பட் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து 8 டேபிளோட ஆன்சர் 8 16 24 32 40. அடுத்து 12 டேபிளோட ஆன்சர் 12 24 36 48 60. ஓகே,
இப்போ இதில் எது காமனாக இருக்குன்னு பார்ப்போம். 24 பாருங்கள், 6 டேபிள்லேயும் இருக்குது, 8 டேபிள்லேயும் இருக்குது, 12 டேபிள்லேயும் இருக்குது. கரெக்டாக? ஸோ மூணுத்துலேயுமே 24 வருது. அப்போ எல்சிஎம் லீஸ்ட் காமன், அதுதான் சின்ன நம்பரும் கூட. இதுக்கப்புறம் கூட நம்பர்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் வரும், அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இதில் இருக்க காமன் நம்பர் 24, அதுதான் சின்னதும் கூட. ஸோ ஆன்சர் 24. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதுதான் எல்சிஎம்னா இவ்வளோ தான். டேபிள்ஸ் எழுதணும், அதில் காமனாக இருக்க நம்பரில் எது சின்னதோ அதுதான் எல்சிஎம் ஆஃப் given numbers. முடிஞ்சிருச்சு. இதுதான் எல்சிஎம்மோட கான்செப்ட். பட் இந்த எல்சிஎம் ஆஃப் கான்செப்ட் மெத்தடை நம்ம எல்லா நம்பர்ஸ்க்கும் யூஸ் பண்ணால் டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். இதுவே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் உட்காந்து அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய நம்பர் 216, 516 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் 216 டேபிள், 516 டேபிள் யோசி எழுதி அதில் காமன் நம்பர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. அதுக்கே நீங்கள் 30 மினிட்ஸ் சாலிடாக போயிடும். ஸோ இது வந்து ஜஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கான மெத்தட் தான் லிஸ்டிங் மெத்தட். ரொம்ப சின்ன நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரீ மெத்தட் பார்ப்போம். Thank you.